எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள் எவ்வளவு பெரிது என்பதை வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், மேலோட்டமாக பார்த்தா அவங்க விசுவாசி அப்படின்னு சொல்லுவோம், மேலோட்டமாக பார்த்தா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகும் பொழுது தான் அவர்கள் சந்திக்கிற பலவீனம், போராட்டம், சோதனை, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் எப்படி தங்களை தேவனுக்குள் காத்து கொள்ளுகிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்க, பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த பவுல் என்கிற தேவ மனுஷன் தீமோத்தேயு என்கிற இளம் ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, எப்பா, உனக்குள்ள ஒரு மாயமற்ற விசுவாசம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது என்ன மாயமற்ற விசுவாசம்? இந்த உலகத்தில் சில நபர்களை பாருங்க, நேரில் பார்த்தோன்னே, அண்ணே பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா, சே உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாயிடுச்சு அப்படின்னு அன்பாக பேசுவாங்க. அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு கடந்து போனோன்னு சொல்லுவாங்க, இதுகளும் பாரு மனுஷன் அலையுது, ஒரு இலவுக்கு அவர் பின்னாடி அடுத்த செகண்ட் அப்படியே கரிச்சு கொட்டி அவதூறாக பேசுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் மாய்மாலமான விசுவாசம், மாய்மாலமான அன்பு, மாய்மாலமான என்னது ஒரு ஃபெல்லோஷிப். கவனிச்சு பாருங்க, விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுக்குள் ஒரு மாய்மாலத்தை ஒளித்து வைத்திருக்கிறார்கள். மனிதரை பார்த்தால் ஒரு பேச்சு, பார்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு பேச்சு, முகத்துக்கு முன்பதாக ஒரு பேச்சு, முகத்துக்கு பின்பதாக ஒரு பேச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஆனால் விசுவாசத்திலும் மாய்மாலமான விசுவாசம் இருக்கிறது என்பதை இங்கே வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறதே. கவனித்து பாருங்க, அது என்ன மாய்மாலமான விசுவாசம்? நான் சில நபர்களை பார்த்துருக்கிறேன், சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, செங்கடலை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணினவரை ஸ்தோத்திரம், எரிகோ மதில்களை தகர்த்து போட்டீரே ஸ்தோத்திரம், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க, வீட்டம்மா சொல்லுவாங்க, எப்பா இன்னைக்கு செலவுக்கு பணம் இல்லைப்பா, ஒரு 200 ரூபா இருந்தால் தாங்கலாம் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, என்னப்பா வாழ்க்கை, என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன், நானும் 20 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், என் தரித்திரம் என்னை விட்டு போக மாட்டேங்க. ஒரு 200 ரூபாய்க்கு புலம்பி தள்ளிடுவாங்க. அவங்க விசுவாசத்தை வெறுத்து பேசிடுவாங்க, அவங்க தேவ பக்தியை வெறுத்து பேசிடுவாங்க, அவங்க ஜெப வாழ்க்கையை குறைச்சி பேசிடுவாங்க, என்ன வாழ்க்கை வாழ்கிறேனே தெரிய மாட்டேங்குன்னு புலம்பிடுவாங்க. இதுதான் மாய்மாலமான விசுவாசம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த விசுவாசம் ஒரு நாள் யாருக்குள்ள ஒளிந்து போகக்கூடாது. அந்த விசுவாசம் யாருக்குள்ளெல்லாம் ஒளிந்து போய் காணப்படுகிறதோ அவர்கள் தான் மாய்மாலமான விசுவாசிகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பரிசுத்த பவுல் திட்டமா சொல்லுகிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் கண்டு என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்குள்ள உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? மாய்மாலமான விசுவாசம் இருக்கா? சபைக்கு போனா விசுவாசம் வரும், வீட்டுக்கு வந்தா விசுவாசம் இருக்காது. ஊழியக்காரரை பார்த்தா விசுவாசம் வரும், ஒருவேளை ஊழியக்காரர் போனா விசுவாசம் இருக்காது. சில நேரம் மற்ற விசுவாசிகளை பார்த்தா அவங்க கிட்ட விசுவாசத்துல பேசுவோம், ஆனா நம்ம வாழ்க்கையில சோதனை வரும்போது விசுவாசம் இருக்காது. உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று கொஞ்சம் நீங்களே உங்களை பரிசோதனை செய்து பாருங்க. உங்களுக்குள்ள மாய்மாலமான விசுவாசம் இருக்குதா, மாயமற்ற விசுவாசம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நமது ஒவ்வொரு காரியங்களையும் உன்னிப்பாய் கவனித்து வருகிறவராய் இருக்கிறார். ஆகவே அவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் மாயமற்ற விசுவாசிகளாக வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி வாழ்வதற்கு உங்களை காத்துக்கொள்வீர்களா? நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து
உமது கோலும் தடியும் எங்களை தாங்கி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அப்பா, கிருபையா இருங்கப்பா. அப்பா, இந்த நாளிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள மாயமற்ற விசுவாசத்தை வைத்து நீங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.